ஆலியா பட்லேருந்து பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் வரைக்கும் எல்லாருமே நிறைய ஆட் ஷூட் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அதில் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கும், சிப்ஸ் இருக்கும், க்ரீம் பிஸ்கெட்ஸ் இருக்கும், பிஸ்கெட்ஸ் இருக்கும். இது எல்லாமே அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலியா பட் எடுத்துட்டிங்கன்னா, அவங்க சுகர் சுத்தமாக கன்சியூம் பண்ணுறது கிடையாது. ஒயிட் சுகர் அவங்க சுத்தமாக சாப்பிட்றதில்ல. ஆனால் அவங்க ப்ரமோட் பண்ணுற ஆட் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்க்குன்ற ஒரு சாக்லேட்டு, அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு விஷயத்த பர்சனலாக அவங்க அதை கன்சியூமே பண்ணுறதில்ல. ஆனால் அது மற்றவங்க கன்சியூம் பண்ணணுன்றதுக்காக ஆட் ஷூட் வந்து அவங்க நடிச்சு கொடுக்குறாங்கன்றது என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க இப்போ இந்த சினி ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும், அதுக்காகன்றது அவங்க சாப்பிடாம இருக்காங்கன்றதுனா ஓகே. ஆனால் அட்லீஸ்ட் அது அவங்க குழந்தைக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டால் அதுவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சம்ஹவ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை, இட்ஸ் நாட் ஹெல்த்தின்றது அவங்க கிளியராக இருக்காங்க. பட் மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது எந்த விதத்தில் கரெக்டுன்னு எனக்கு தெரியல. இதில் அவங்கள மட்டுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா பார்க்குற நம்மளுமே அவங்க வந்து அது ஆட் காமிக்கிறாங்கன்றப்போ எனக்கும் அது வாங்கணும்னு ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி ஆசை வருது. இது சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, இப்போ இந்த சாப்பாடு விஷயம் மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்த பட்சமாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ ஆடுன்றது டிவியில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தது, இப்போ மொபைல் ஃபோனில் ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது 50-60 ஆட் ஆச்சு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எனக்கு ஒரு பொருள் தேவையா இல்லையானே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க சொல்கிறாங்க இது நல்லா இருக்குது நம்மளும் வாங்குவோம், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம். அதனால தான் நான் அவங்கள மட்டும் தப்பு சொல்லணும்னு நான் நினைக்கல. தப்பு நம்ம மேலேயும் இருக்குது. ஒரு பொருளோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ இது நமக்கு தேவையா, இது நமக்கு ஹெல்தியா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் முடிவெடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய விஷயங்கள் சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஹெல்த்தை சேவ் பண்ண முடியும். அடுத்து நம்மளோட மணி சேவ் பண்ண முடியும். இது ரெண்டுமே வந்து இப்போ கைவிட்டு போயிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய 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 வந்து பேரிடப்படாத நிறைய நோய்கள் வந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அப்புறம் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ்னே நிறைய வருது. இப்போ இது நம்ம முடிவு பண்ண வேண்டிய நேரம். எனக்கு என்ன தேவை, எனக்கு இது தேவை, நான் இது வாங்குறேன். இல்லை நீ என்ன சொன்னாலும் எனக்கு அது தேவையில்லைன்னா நான் அது வாங்க போகிறதில்லன்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். குழந்தைங்கள் வந்து ஈஸியாக ஆடெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் வேணும், சிப்ஸ் வேணும்னு இந்த பேக்டு சிப்ஸு, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு எல்லாமே சாப்பிட்றதுனால தான் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு ஸ்க்ரீன் டைமும் ஒரு ரீசன். அவங்க யோசிக்க அந்த ஒரு திங்கிங் கெப்பாசிட்டிலாம் எப்போ டெவலப் ஆகும்னா அவங்க ஃப்ரீயாக வெளியில் போய் விளையாடும் போது தான் வந்து அது வந்து இப்போ இந்த 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க, அவங்களும் இந்த வெளியிலலாம் போய் விளையாடி இருப்பாங்க, அவங்க ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்கள அதில் பார்க்க முடியறதில்ல. அதுதான் என்னோட ஒரு பெரிய ஆதங்கம். இதில் இன்னும் என்னென்னா, ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து ஸ்நாக்ஸ் தான் இருந்தது, ஜங்க் இல்லை. இப்போ ஸ்நாக்ஸ் இல்லாமல் ஜங்க் ஃபுட்டாக மாறிடுச்சு எல்லாமே. ஸ்நாக்ஸ்ன்ற பேரில் எல்லாருமே ஜங்க் ஃபுட் தான் கன்சியூம் பண்ணுறீங்க. அது குழந்தைங்க